ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிருத்விக் வந்து ஃபன் சிட்டியில் என்னென்னலாம் செட்டப் பண்ணா அப்படின்ட்டு தான் வீடியோ. நான் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் இதுதான் என்னோடய ஓன் வாய்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பண்ணுறேன். எப்படி பேசியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். சின்ன காரு, நம்ம கார் ஸ்வைப் பண்ணால் நார்மலாக வந்து ஷேக் ஆகும், மியூசிக் வரும், அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா அதில் வீல் இருக்கிறதுனால கிருத்விக் வந்து அந்த கேம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால அந்த கேம் விளாட்னா. நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணுற கேம். இதில் பேரண்ட் ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறதுனால நான் மட்டும்தான் கிருத்விக் கூட உள்ளே போனேன். அவங்க வெளியே தான் இருந்தாங்க. இதில் வந்து 1/2 hour டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், பட்டு எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு தெரியல. ஸோ நான் உள்ளே போயிட்டு அவங்க கூட வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஜம்ப் பண்ணிவிட்டு ரொம்பவே குஷியாகிட்டாங்க. ஏன்னா பசங்களும் நிறைய பேர் இருந்ததுனால அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. மேலே ஏறிட்டு அப்படி தாவிட்டு இப்படி தாவிட்டு ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணட்டும், நானும் விட்டுட்டேன். ஸ்பாஞ்ச் வந்து வெளியே இருந்துச்சு. அது ஒரு பொண்ணு எடுக்க வந்தால் அதுக்கு முன்னாடி இவன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளேயே போட்டுட்டான் அவன். அது என்னென்னா அந்த பிளேஸில் அது இருக்கணும், அது வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டான் அவன். அப்புறம் ஜம்ப் பண்ணுற இடத்துல தான் இந்த கேமே இருக்கும் ஆப்போசிட்டில். இது பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக வந்து தாவி தாவி போகணும். இது ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஜம்ப் பண்ணுறதை விட. இது எப்படி ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சு போயிருப்பாங்க. ஆரஞ்ச் லேயருக்குள்ளே போயிட்டு பர்பிள் லேயருக்குள்ளே வெளியே வரணும். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியவே இல்லை பர்பிள் லேயரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு நான் கொஞ்சம் டீச் பண்ணதுனால அப்புறமேட்டு பர்பிள் லேயருக்குள்ளே கரெக்டாக வந்துட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா பாலு. இதுவுமே வந்து அதே இடத்துல தான் இருக்கும். இது 3மே சேர்த்து தான் வந்து 1/2 hour டைமிங் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா சர்க்கஸ் விளையாடுறது தான். வீட்லேயே சர்க்கஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு இது ரொம்பவே பழகிடுச்சு. அதனால அதை பார்த்தோன்னே ஏறி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் விளையாடிட்டே இருந்தாங்க அவங்க. வேறு எங்கேயுமே போவே இல்லை. ஸோ இதுவுமே கொஞ்ச நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நானும் கிருத்விக்கும் விளையாடிட்டு இருந்த டைமில் இவங்க வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பைக்கு நிறைய பேர் ஓட்டத்தை பார்த்தா அவங்களுக்கும் ஓட்டணும்னு ஆசை வந்ததுனால நான் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க, நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி கிருத்விக்கும் போய் உட்காந்துக்கிட்டான். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் பைக் ஓட்டினது. பட்டு கிருத்விக் உட்காந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பைக் கரெக்டாக ஓட்ட வரல. அதுவே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரல, 3rd ப்ளேஸ் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இது ஸ்க்ரீனில் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் 2 தீம்ஸ் தான் ஷூட் பண்ணேன், வேவ்ஸ், வாட்டர் ஃபால்ஸும். அப்புறமேட்டு மாலை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அக்வாரியம் வந்துச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்தெல்லாம் உள்ளே போகல, பட் வெளியே இருந்தே கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதுவே நல்லாவே இருந்துச்சு. கிருத்விக்கு ஃபிஷ்ஷெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கவங்களாம் வந்து உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்ருக்காங்க, நாங்கள் வெளியேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye.